இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தபோதும் யோசேப்பின் வாழ்க்கையில் பலவிதமான கடினமான பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோசேப்பை அவனுடைய தகப்பன் எல்லாரிலும் அதிகமாய் நேசித்தார். யோசேப்பின் சகோதரர் எல்லோரிலும் தங்கள் தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறதை கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் யோசேப்பை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் பல வருணமான அங்கியை செய்வித்தார். அவனுடைய சகோதரர் அவனுடைய அங்கியை எடுத்தார்கள், அவனை குழியிலே போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றார்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவர்களிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்பை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தார். அப்போதும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். போத்திபாரின் வீட்டிலும் யோசேப்பு எந்த குற்றமும் செய்யாமல் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார். விடுதலையை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையில்லாத சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சிறையிலே யோசேப்போடு கூட இருந்த பார்வோனுடைய பானபாத்திரக்காரனும் யோசேப்பு செய்த நன்மையை நினையாமல் யோசேப்பை மறந்துவிட்டான். 2 வருடம் சென்ற பின்பு பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தத்தை கூறினான். அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோசேப்பு கூறினது அவனுடைய சகோதரர் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று கூறினதை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தருடைய கரம் யோசேப்புக்காக செயல்பட்டது. கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். யோசேப்புக்கு ஆண்டவர் நியமித்து வைத்த உயர்வை அவன் அடைய முடியாதபடிக்கு பல எதிர்மறையான சூழ்நிலைகளை யோசேப்பு சந்தித்த போதும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தார். நாம் எதிர்கொள்கிற பாதை நமக்கு புரியாததாக கடினமாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தது போல நம்மோடும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதில் உறுதியாயிருப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சென்று கொண்டிருக்கிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தது போல எங்களோடும் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எங்களுக்கு நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.